ஹாய் லவ்லீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மினிசோ இன்னைக்கு நாங்கள் போக போகிறோம். அங்கே போய் என்னென்ன ஷாப் பண்ணுறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டி ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துட்றேன். என்னுடைய பேஜ் பற்றி சீக்ரெட் ரெசனட் ஸ்டுடியோ அப்படின்றது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய பேஜ் வரும். பேபி திங்ஸ் ப்ரிசர்வேஷன், பிரெஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன், இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நானும் மம்மியும் தான் போயிருந்தோம். பர்சனல் ஒர்க்குக்காக ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகாததுனால நாங்கள் மினிசோ டேரெக்டாக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தோம், எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி. எடுத்துக்கோங்க, ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கூடவே இருந்து அவங்க கைட் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் ரேஞ்சஸ்மே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஜூன் மந்த்துக்கான ஆஃபர்ஸ்மே அவங்க போட்டிருந்தாங்க. அது லாஸ்ட்டில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மினிசோ நான் போய் விசிட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது. நான் போய் விசிட் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக ஃப்ரண்ட்டில் இருந்து தான் கவர் பண்ணிட்டு போகணும். பட் நான் லாஸ்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். லாஸ்ட் என்ன செக்ஷன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் செக்ஷன் தான் இருந்தது. நிறைய கலர்ஸ்லேயும் டிசைன்ஸ்லையுமே அவைலபிளாக இருந்தது. இங்கே இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர்ஸ், ரொம்ப லைட்டான கலர்ஸ் மட்டும்தான் இருந்தது. அட்ராக்டிவாகவும் இருந்தது. இந்த க்யூட்டான கிளாஸ் சேர் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி போட யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அரௌண்ட் 350 வந்திருந்தது. இப்போ நான் காமிக்கிற இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே 500 rupees அந்த ரேஞ்சில் இருந்தது. டீ கப்ஸ், காஃபி கப்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அட்ராக்டிவாக இருந்தது. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி லஞ்ச் பேக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. கலர்ஸுமே ரொம்ப மைல்டான கலர்ஸ். இந்த செக்ஷனில் ஃப்ரேக்ரன்ஸ் டவல் இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூம் எசென்ஷியல்னு சொல்லி தனி செக்ஷனே வச்சுருந்தாங்க. ஷாம்பு டிஸ்பென்சர், கண்டிஷனர் டிஸ்பென்சர்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க. ஃபேஸ் டவல், ஏர் டவல், அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஃபைபர் டவல்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸிங் ரேஞ்சுமே இருந்தது. லிட்டில் எக்ஸ்பென்சிவ் தான். ப்ரைஸுக்கு ஏற்ற கலர்ஸ், குவாலிட்டி அண்ட் கலெக்ஷன்ஸ்னு தான் சொல்லணும். ஸ்டேஷ்னரிக்குன்னு சொல்லி தனி செக்ஷனே வச்சுருந்தாங்க. கொரியனில் ஸ்டேஷ்னரிக்கு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ தருவாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். டைரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ யூனிக்காக சூப்பராக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் நிறைய டாய்ஸ்மே வச்சுருந்தாங்க. மினியேச்சர் டாய்ஸ்லேருந்து சாஃப்ட் டாய்ஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. சாஃப்ட் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வாவ் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு சாஃப்ட் டாயும் ஒவ்வொரு ப்ரைஸிங் ரேஞ்சில் இருந்தது. நான் எடுத்திருந்த மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 550 rupees வந்திருந்தது. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செக்ஷன் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே அது அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரில் ஒரு 40 to 45% சாஃப்ட் டாய்ஸ்லேயே கவர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சாஃப்ட் டாய்ஸ் கலெக்ஷன் இருந்தது. நம்ம எல்லாருமே நிறைய ரீசன்ட் டேஸாக கேள்விப்படுறது கொரியன் டூத் ப்ரஷ். அந்த கொரியன் எலக்ட்ரிக்கல் டூத் ப்ரஷ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நிறைய கலர்ஸில் இங்கே ஹெட்செட்ஸுமே அவைலபிளாக இருந்தது. எனக்கும் அந்த ஹெட்செட்டுக்கும் ஆகவே ஆகாது. அது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்ன கைண்ட் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஒர்க் ஆகாமல் தான் போகுது. இது மட்டும் இல்லாமல் மொபைல் ஸ்டாண்ட்ஸ், லேப்டாப் ஸ்டாண்ட், ஐபேட் ஸ்டாண்டுன்னு சொல்லி நிறைய ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க. மொபைல் ஹோல்டர் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பாக்ஸில் நான் சொல்லவே வேணாம், நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கலர்ஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே.
கொரியன் ஸ்டைல் ஹேர் கோம்ப், அது மட்டும் இல்லாமல் ஐ மாஸ்க் வேரியஸ் கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருந்தது. இது மாதிரி க்யூட்டான கலெக்ஷன்ஸ் இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது. குட்டி குட்டியாக அவ்வளோ க்யூட்டாக யூனிக்கான கலெக்ஷன்ஸில் கீ செயின்ஸ் அவைலபிளாக இருந்தது. மினி காயின் பவுச்சஸ்மே அங்கே இருந்தது. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில், ஷாம்பூ, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளாஸ்டிக்கில் மினி பாட்டில்ஸ் அவைலபிளாக இருந்தது. ட்ராவலிங் பர்பஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிரரில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதுலேயும் யூனிக்காக இருந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரின்னு சொல்லி எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி கண்டெய்னர்ஸ்மே அங்கே அவைலபிளாக இருந்தது. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேன் செக்ஷன் தான். நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் மினியேச்சர் வாட்டர் கேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். செப்பரேட்டாக என்னுடைய வாட்டர் கேன் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோவே நான் கவர் பண்ணி போடுறேன். என்கிட்ட அவ்வளோ வாட்டர் கேன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வைஸ் எல்லாமே 100க்கு 100 அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இப்போ நான் காமிச்சிருக்க ஃபுல் பிங்க் இந்த ஜூஸ் ஜார் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அரௌண்ட் 400 rupees கிட்ட வந்துருந்துச்சு. டிசைன்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்தது. பட் கலர்ஸ்ன்னு எடுக்கிறப்போ லிமிடெட் கலர்ஸ் மட்டும்தான் அவங்கக்கிட்ட வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிஃப்டிங் பர்பஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மினிசோவில் பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு இந்த டைம் தான் தெரியும். இது வரைக்கும் நான் இதில் பர்ஃப்யூம்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் நோட் பண்ணதே கிடையாது. டெஸ்டிங்க்குன்னு சொல்லி நிறைய பீஸ் வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருக்க எல்லாமே டெஸ்ட் பீஸ் தான். உங்களுக்கு வேணுன்றதை செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த செக்ஷனில் தான் ஒரு சிறப்பான சம்பவம் நடக்க இருந்தது. பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் எல்லாமே கிளாஸு. ஸோ கேரி பண்ணுறதா அந்த பார்த்து கேரி பண்ணுங்கள். நான் எடுக்கும் போது அதை விட்டுருப்பேன். பட் சம்பவம் அதை வந்து பிடிச்சிட்டேன். குவான்டிட்டி எல்லாமே 30 ml 50 ml அந்த மாதிரி தான் இருந்தது. பட் 400 500 ப்ரைஸிங் ரேஞ்ச் இருந்தது. பாக்கெட் டிஷ்யூ எல்லாமே பல்க் பேக்கேஜஸில் அவைலபிளாக இருந்தது. 9 to 10 பீசஸ் கிட்ட வந்துருந்துச்சு. ப்ரைஸிங் ரேஞ்ச் அரௌண்ட் 200 rupees கிட்ட வந்திருந்தது. க்யூட்டான குட்டி குட்டி ஏர் ஆக்சசரிஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே மல்டி கலர் பட் பேக்கடில் இருந்தது. பல்காக வாங்குற மாதிரி தான் இருக்கும். சிங்கிள் பீஸில் எதுவுமே அவைலபிள் இல்லை. லாஸ்ட்டாக நம்ம பேக் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. க்யூட்டான இந்த சாண்டில் பேக் நான் பார்த்துருந்தேன். அரௌண்ட் 750 rupees கிட்ட வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அதை வைக்கவே மனசு இல்லை. பட் என்கிட்ட நிறைய பேக்ஸ் இருக்குவே, அதை நான் எடுக்கலை.
என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். என்ட்ரன்ஸ்லேயே அவங்க டிஸ்கவுண்ட் சேலுன்னு சொல்லி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னென்ன ஆஃபரில் இருக்கோ அது எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் ரேஞ்சுமே உங்களுக்கு சைடில் டேக்கில் தெரியும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1000 rupeesக்கு மேலே நீங்கள் எது வாங்கினாலும் 150 rupees ஆஃபர் அப்படின்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிவிஸ் கேலரி சேனல் இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.